ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறுவதால் மதுரை மாவட்டம் பாலமேடு விழாக்கோலம் பூண்டுள்ளது. அவனியாபுரத்தை தொடர்ந்து பாலமேட்டில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக 856 காளைகளும் 1200 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்க வசதியாக மாடமும் 2 அடுக்கு தடுப்பு வேலியும் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 100 பேர் கொண்ட மருத்துவர் குழுவினரும் கால்நடை மருத்துவர்களும் தயார் நிலையில் உள்ளனர். 20 அரசு மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் 2 கால்நடை ஆம்புலன்ஸ் வாகனங்களும் 5 தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் நேரில் ஆய்வு செய்தார். புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெறுகிறது. இதையொட்டி அங்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது அரசு விதிமுறைகளை பின்பற்ற சிறந்த மாடுபிடி வீரர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். யார் விதிகளுக்குட்பட்ட சிறப்பாக கலந்து கொண்டாரோ அவர் தொடர்ந்து பங்கேற்கலாம். ஈவினிங் முடிச்சிருக்குள்ள பெஸ்ட் பிளேயர் யார், அரசனுடைய விதிகளுக்கு உட்பட்ட யார் அந்த சிறப்பாக வெளியாடுறாருன்னு நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு விழா நடக்கும் குழு அது செக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம அரசனுடைய பல்வேறு துறைகள் வைத்து ஒரு சிறப்பு டீம் ஃபார்ம் பண்ணி யார் அரசனுடைய விதிகளுக்கு உட்பட்ட சிறப்பாக வெளியாடுறாரோ அவர் நம்ம மாவட்ட நிர்வாகம் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறோம்.